Adishtalakshmi, Adishtalakshmi, Adishtalakshmi. எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி பவர்ட் பை வாலனி அண்ட் பாண்ட்ஸ். நம்ம கடந்து வந்த 365 நாட்களும் நம்ம வாழ்க்கையில வெற்றிகளையும் வெகுமதிகளையும் ஏமாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ஆண்டு நம்ம அந்த ஆண்டுக்கு டாட்டா சொல்லி நம்ம புது ஆண்டுக்கு வரும்பொழுது நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கணும் அப்படின்ற ஆசையோட தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த கடைசி நாள் ஆஃப் 2015ல அதிர்ஷ்டத்தை அள்ளிட்டு போக வந்திருக்கும் அந்த 4 அதிர்ஷ்டலட்சுமிகள் யாருன்றதை மீட் பண்ணலாம் வாங்க. லெட்ஸ் வெல்கம் our 4 gorgeous contestants. Adishtalakshmi, Adishtalakshmi, Adishtalakshmi. வணக்கம் and a very very warm welcome to அதிர்ஷ்டலட்சுமி. உங்க 4 பேருக்குமே a very warm welcome. முதல்ல ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். வணக்கம் அனிதா, எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ப்ளீஸ். நான் நுங்கம்பாக்கம்ல இருந்து வரேன். என்னோட நேட்டிவ் வந்து சிவகாசி. சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரியா, thank you so much. பிரியா, நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரியா, உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஐம் ஃபேஷன் டிசைனர். அடையார்ல இருந்து வரேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3.5 இயர்ஸ் ஆகுது. ஓகே, ஹஸ்பண்ட் அக்சென்ச்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2.5 இயர்ஸ்ல ஒரு பையன் இருக்கான். ஹாபிஸ் வந்து போர்ட்ரேட் டிராயிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிங்கிங். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு சீ ஃபுட் குக் பண்ணி கொடுக்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீ ஃபுட்ல ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபிஷ்ஷா, கிராப்ஸா, ப்ரானா? கிராப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பட் கிராப்ஸ் எல்லாம் கழுவுறது, அதை உடைச்சு எடுக்கிறது ஆமா, எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். என்னால சாப்பிட முடியாது பண்ணிட்டு. ஆனா அவர் ரொம்ப ரசி சாப்பிடுவார். That's very nice. All the very best பிரியா. நீங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. வணக்கம் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? Fine, how are you? Very well, thank you காயத்ரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப பயந்த சுபாவமா, ரொம்ப குவைட் டைப் பண்ணீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. நல்லா வாயாடுவீங்களா? சம்ம ஜமல அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? எங்க இருந்து வரீங்க? நான் வந்து சென்னை வெள்ளச்சேரியில இருந்து வரேன். ஓகே, ஆஃப்டர் மேரேஜ் நான் இங்க செட்டில் ஆனேன். என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரை. மதுரை. born brought up at மதுரை. ஓகே, ஸோ அங்க இருந்துட்டு இப்போ எனக்கு 2 இயர்ஸ்ல ஒரு குழந்தை இருக்கா. முன்னாடி கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணேன், இப்போ ஒர்க் பண்ணல. ஓகே, மதுரைக்கும் சென்னைக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள், 2 மிகப்பெரிய வித்தியாசங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க? லைஃப் ஸ்டைல் தான். அங்க வந்து பீப்புள்னு பார்த்தீங்கன்னா அதே நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இங்க மல்டி கல்ச்சர். கரெக்ட். ஸோ அது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, and சாப்பாடு வித்தியாசம் இருக்கா? ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுனால வித்தியாசம் கிடையாது. பட் ஜிகர் தான் யூஸ் பண்ணுவீங்களா? யா ஷியோர். ரொம்பவே. ஆல் தி பெஸ்ட் காயத்ரி. நீங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் சுபா, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? வெரி வெல், thank you சுபா. உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். நான் போரூர்ல இருந்து வரேன். கரண்ட்லி ஐம் ஹோம் மேக்கர். ஓகே, இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் காக்னிசன்ட். ஓகே, அண்ட் ஐ ஹேவ் 2 சன்ஸ். பெரிய பையன் பேர் கிருஷ்ணா, சின்னவன் பேர் விஷ்ணு. வெரி குட். ஹாபிஸ் வந்து டிவி பார்க்கறது, ப்ரௌஸ் பண்ணுவேன். ப்ரௌசிங். ஓகே. அப்புறம் டான்ஸ் ஆட பிடிக்கும். டான்ஸ் ஆட பிடிக்கும். இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும் எப்பவுமே நான் யோசிப்பேன். ஸோ கண்டிப்பாக ஷோ முடியும் பொழுது நம்ம எல்லாமே சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? அதிர்ஷ்டலட்சுமில ரவுண்ட் 1. அட்ராசக்கையில உங்களுக்காக இந்த மேடையில ஒரு 1 minute டாஸ்க் நடத்த போறோம். அந்த 1 minute டாஸ்க்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்டும் இருக்கு. அந்த டாஸ்க் நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது உங்களை நான் 2 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க அந்த டாஸ்க் செஞ்சுட்டே சரியான பதில் சொல்லணும். ஸோ டாஸ்க்கு 10 மதிப்பெண்கள் அண்ட் 2 கேள்விகளுக்கும் 5 மதிப்பெண்கள். அதனால மொத்தத்தை 20 மதிப்பெண்கள் நீங்க மேக்ஸிமம் வாங்கக்கூடிய ஸ்கோர். அந்த டாஸ்க்கு யார் ரொம்ப சிறப்பாக அதிகமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்வியஸ்லி டாப் ஸ்கோரிங் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கேம். கூடவே நான் கேட்க போகும் கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உறவு முறைகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது ஆக்சுவலி ஒரு சிம்பிளான உறவாக இருக்கும், ஆனால் கேட்குறத ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கேட்பேன். ஸோ நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அது என்ன உறவு முறை அப்படின்றத சொல்ல போறீங்க. ஓகேங்களா? சிம்பிளாக புரிஞ்சிருச்சிங்களா? வெல், அட்ராசக்கையில நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் பீன் பேக், ரோட்டி மேக்கர், கெட்டில் அண்ட் அழகான சில்க் சாரி. இந்த 4 பரிசுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அனிதாக்காக. வாங்க அனிதா. அனிதா, ஒரு அழகான ரங்கோலியோடைய அவுட்லைன் உங்களுக்காக இங்க தெரியுது. இந்த ரங்கோலியை வந்து நீங்க உண்மையான ரங்கோலியா மாத்த போறீங்க. ஒரு சாதாரண கோலத்தை ரங்கோலியாக இந்த கலர்ஸை பயன்படுத்தி மாத்த போறீங்க. 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க எவ்வளவு இதுல முடிக்கிறீங்க அப்படின்றது தான். ஓகே, பட் இந்த ரங்கோலி நீங்க முடிக்கிறதுக்குள்ள நான் உங்களை 2 கேள்விகள் உறவு முறைகளை பத்தி கேட்க போறேன். காம்ப்ளிகேட்டடான கொஸ்டினாக இருக்கும். கான்சன்ட்ரேட் பண்ணி பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் வரைக்கும் அந்த கேள்வியும் ரிப்பீட் பண்ணப்படும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அனிதா, your time starts now.
ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி கேட்கலாமா? உங்க அண்ணனோட அப்பாவோட மனைவியோட கணவரோட பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? மை சிஸ்டர். உங்களுடைய சிஸ்டர். எஸ். இரண்டாவது, உங்க பெரியப்பாவோட தம்பியோட அம்மாவோட கணவர் உங்களுக்கு என்ன வேணும்? தாத்தா. உங்களுக்கு தாத்தா வேணும். எஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து முதல் பதில் வந்து அக்கா ஆர் தங்கை, அதாவது உங்களுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ரெண்டாவது வந்து தாத்தான்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற ஸ்பீடு நல்லாவே போயிட்டுருக்கீங்க. இன்னும் 30 வினாடிகள் உங்கள் கையில் இருக்குது. வீட்டில் தான் நீங்கள் தான் கோலம் போடுவீங்களா? போட்டதே கிடையாதா? ரங்கோலிலாம் இன்ட்ரெஸ்ட் உண்டா? ரங்கோலி கலர் கொடுக்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட். கலர் கொடுக்குறது இன்ட்ரெஸ்ட். ஓகே. 5 4 3 2 1 டைம் அப். ஸோ ரங்கோலியில் வந்து நீங்கள் ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணது இங்கே இருக்கும் இந்த 6 விளக்கு தான். ஓகேயா? அதாவது நீங்கள் வந்து கலர் ஃபில் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து விளக்கை விட வெளியில் பொங்கி வரும்போதே நான் நினச்சேன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, முதல் முறை தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு. பட் வெரி வெரி வெல் டன் தேர். பட் உங்களுக்கு நாங்கள் மதிப்பெண்கள் அப்படின்னு ஒரு கால்குலேஷனுக்கு வரும்போது முதல்ல இந்த 6 விளக்கு தான் கணக்கெடுப்போம். அது இந்த விளக்கு கம்ப்ளீட் ஆகலை அண்ட் இந்த விளக்கும் அரைக்குறையாக தான் இருக்குது. மற்ற விளக்குகள் எல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பட் 2 விளக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. பட் எனிவே 6 விளக்கு முடிச்சிருக்கீங்கன்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். உங்களை வந்து 2 கேள்வி கேட்டால் அதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரே பதில் நச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அது சரியா தவறான்னு பார்த்துடலாம். உங்கள் அண்ணனோட அப்பாவோட மனைவியோட கணவரோட பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம். கண்டிப்பாக சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தங்கை ஆர் அக்கா என்பது மிக சரியான பதில். வெரி வெரி வெல் பிளேட். சூப்பர். இரண்டாவது கேள்வியாக உங்க பெரியப்பாவோட தம்பியோட அம்மாவோட கணவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம். அதுவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தாத்தா அப்படின்னு நச்சுன்னு பதில் கொடுத்தீங்க. அதுவும் சரியான பதில். வெரி வெரி வெல் பிளேட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த ரிலேட்டிவ் முறையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். எப்படி கேட்டாலும் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். தெரியும். வெரி குட். ரொம்ப க்ளோஸாக இந்த உறவு முறையை ஃபாலோ பண்ணுறீங்க. இன்னி ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறது இந்த உறவு முறை. எப்படி இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நமக்கு யாருன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் நேராக முன்னாடி வரும்போதே நம்ம வந்து ஹலோ ஆண்டி ஹலோ அங்கிள் அப்படின்னு ஈஸியாக ஏமாத்திடுது. அதாவது சித்தப்பா பெரியப்பா தாத்தா மாமா அப்படின்ற உறவுலாம் கிடையவே கிடையாது. அந்த உறவு முறை அழகாக சொல்லி இன்னைக்கு அதுக்கு 10 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. பட் இந்த ரங்கோலிக்கு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்றது 4 பேர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். வெரி வெரி வெல் பிளேட் அனிதா. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பொசிஷன் போயிடலாம். அடுத்தபடியாக ஃபேஷன் டிசைனர் பிரியா ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. வாங்க ப்ளீஸ். ஸோ பிரியா, உங்களுக்கு டாஸ்க் ரொம்ப கிளியராகவே தெரியும். ஒரு பக்கம் உங்ககிட்ட இருக்கிறது ஒரு அழகான டிசைன், ஒரு ரங்கோலி. இதை நீங்கள் ஃபில் பண்ண போறீங்க. 6 அழகான கலர்ஸ், கூடவே உறவு முறைகள்னு 2 கேள்வி. அனிதா வந்து எப்படி விளையாடணுன்றதை ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களை முதல் கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். உங்க அண்ணியோட அம்மாவோட மருமகளோட தாத்தாவோட பையன் உங்களுக்கு என்ன வேணும்? பெரியப்பா. பெரியப்பா. ஓகே. இரண்டாவதாக உங்க மாமியாரோட சம்மந்தியோட மருமகனுடைய மகன் உங்களுக்கு என்ன வேணும்? பையன். உங்களுக்கு பையன் வேணும். ஓகே. ஸோ நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கிறது வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ரெண்டாவது வந்து மகன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த டைமில் நீங்கள் ரங்கோலி அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தாமல் ஒரே கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. இது வந்து கோலம் மாதிரி ஆகிட போகுது. பி வெரி கேர்ஃபுல். கலர் சாய்ஸ், கலர் யூஸ் ரொம்ப முக்கியம். ஓகே. நீங்கள் வந்து 4 விளக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. 6 விளக்குமே கம்ப்ளீட். அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் விளையாடினவங்க அனிதா வந்து 4 விளக்கு கம்ப்ளீட் பண்ணாங்க. 2 விளக்கு தான் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. நீங்கள் வந்து இங்கே 5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. 1 இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். 5 4 3 2 1 அண்ட் டைம் அப். இங்கே இருக்கிற 6 விளக்கை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பட் இதுக்கு மட்டும் தனியாக ஒரு டிஸ்ஜாயிண்டட் கலர் கொடுத்துருக்கீங்களா? என்ன காரணம் அதுக்கு? ஹெட் ஆஃப் த விளக்கு சைடுக்கா இருப்பானா? ரைட்டு. அண்ட் தென் ஒரு ஸ்டாரில் வந்து 1 லேயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரங்கோலி வந்து அதிகமாக கம்ப்ளீட் பண்ணது நீங்களா இருந்தாலும் இந்த கலர் காம்பினேஷன் 2 கலர் தான் யூஸ் பண்ணீங்க. அனிதா வந்து எல்லா கலரும் யூஸ் பண்ணாங்க. பட் பிரியா நீங்கள் வந்து 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபைனலில் 4 பேர் முடிச்சதுக்கு பிறகு என்ன பேசிஸில் ஸ்கோரிங் அப்படின்றது டிசைட் பண்ணி சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களை கேட்ட கேள்விகள் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். உங்கள் அண்ணியோட அம்மாவோட மருமகனோட தாத்தாவோட பையன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு பெரியப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா பெரியப்பா சித்தப்பா 3மே சரியான பதிலாக தான் இருக்கும். அதனால பெரியப்பா என்பது மிக சரியான பதில் அப்படின்னு சொல்லி நல்லா கை தட்டுறவங்களுக்கு வெரி வெல் பிளேட். அடுத்தபடியாக உங்களுடைய 2வது கேள்வி வந்து உங்கள் மாமியாரோட சம்மந்தியோட மருமகனுடைய மகன் உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு மகன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் மிக சரியான பதில். You get 5 more points there. Very well played. Thank you. Super.
அடுத்தபடியாக contestant number 3 காயத்ரி வாங்க ப்ளீஸ். ஸோ காயத்ரி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? கோலெல்லாம் போடுவீங்களா வீட்டில்? கொஞ்சம். உங்ககிட்ட இருக்கிறது 1 நிமிஷம், 6 கலர், அழகான ஒரு டிசைன் அண்ட் 2 கேள்விகள். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்க முதல் கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். உங்களுடைய தாத்தாவுடைய மகனோட அம்மாவோட மருமகளோட கணவருடைய மனைவி உங்களுக்கு என்ன வேணும்? சரி. உங்க தாத்தாவோட மகனோட அம்மாவோட மருமகளோட கணவருடைய மனைவி உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணி. அண்ணியா? ஓகே. இரண்டாவது கேள்வி, உங்க தம்பியோட அம்மாவோட மருமகனுடைய மாமனாருடைய மகன் உங்களுக்கு யார்? உங்க தம்பியோட அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ முதல் கேள்விக்கு வந்து பதில் அண்ணின்னு சொல்லியிருக்கீங்க, ரெண்டாவது கேள்விக்கு வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? ஓகே டன். ஸோ இந்த 2 ஆன்சரை பிளாக் பண்ணிக்கலாமா? பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே டன். டெஃபினட்டாக டவுட் இல்லை இல்லையா? வெரி குட். அண்ட் உங்ககிட்ட இருக்கிறது 5 வினாடிகள் மட்டுமே. 5 4 3 2 1 and time up. நீங்கள் 1 2 3 4 கலர்ஸ் பயன்படுத்தியிருக்கீங்க. 6 விளக்கில் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ் மட்டும் தான் கலர் கொடுத்துருக்கீங்க. மேலே அண்ட் அந்த திரி இருக்கும் இடமும் அந்த ஒளிக்குமே நீங்கள் இன்னும் கலர் கொடுக்கல. ஸோ அது பட் நீங்கள் 2 ஸ்டாரையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. சென்டரில் இருக்க டிசைனையும் இன்னும் விட்டுருக்கீங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே முடிச்சிருக்கீங்க. கலர்ஸை பயன்படுத்திருக்கீங்க, 4 கலர் பயன்படுத்திருக்கீங்க. வெரி வெல் டன். இப்போ நீங்கள் சொன்ன கேள்விகளுக்கு பதில் பார்த்துடலாமா? ஓகே. முதல் கேள்வி, உங்கள் தாத்தாவோட மகனோட தாத்தாவோட மகன் யாரு? தாத்தாவோட மகன் அப்பா. அப்பா. அப்பாவுடைய அம்மா பாட்டி. அம்மாவுடைய மருமகள் பாட்டியோட மருமகள். பாட்டியோட மருமகள் உங்களுக்கு அம்மா. அம்மா. அம்மாவுடைய கணவருடைய அப்பா. மனைவி உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா. அம்மா. அவங்கள அண்ணியா மாத்திட்டீங்க நீங்க. ரொம்ப சிம்பிளானது. ஆப்வியஸ்லி ஒரு உறவு முறை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இருந்திருக்கு. பட் வெரி வெல் ட்ரைட் காயத்ரி. கடைசியாக 2வது கேள்வி உங்களுக்கு, உங்க தம்பியோட அம்மாவோட மருமகனுடைய மாமனாருடைய மகன் உங்களுக்கு யார்? அண்ணன் அப்படின்னு சொன்னீங்க. மிக சரியான பதில் காயத்ரி. வெரி வெல் டன். சூப்பர். ஸோ 2 கேள்விகளில் 1 கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துருக்கீங்க அண்ட் ரங்கோலி இவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஃபைனலி ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் கண்டெஸ்டன்ட் சுபா வாங்க. ஸோ சுபா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? கான்ஃபிடென்ட் நிறைய தான் இருக்கு. ரெகுலரி பண்ணுற விஷயமா இது? இல்லை பண்ற விஷயம் இல்லை. பண்ணுற விஷயம் இல்லையா? ஆனாலும் கான்ஃபிடென்ட். எஸ். சூப்பர். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். உங்ககிட்ட இருக்கிறது 1 மினிட். இந்த ரங்கோலி ஃபில் பண்ணோம். 2 கேள்விகளுக்கு பதிலும் சொல்லணும். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களுக்கான முதல் கேள்வி கேட்கலாமா? உங்க மகனுடைய பாட்டியுடைய கணவருடைய மருமகன் உங்களுக்கு என்ன வேணும்? என் ஹஸ்பண்ட். ஓகே. உங்க கணவருடைய மச்சானுடைய அம்மாவுடைய கணவரின் அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. உங்க கணவருடைய மச்சானுடைய அம்மாவுடைய கணவரின் அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? ஒன் லாஸ்ட் டைம் இந்த क्वेश्चन ரிப்பீட் பண்றேன். ஓகே. உங்க கணவருடைய மச்சானுடைய அம்மாவுடைய கணவரின் அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே. இந்த பதில் தெரியலன்னு எடுத்துக்கலாமா? நான் சொல்றேன் டைம் முடியுது. ஓகே. டைம் முடியறதுக்குள்ள சொல்றீங்களா? ஓகே டன். ஸோ நீங்க விளக்குல வந்து பேஸை முடிச்சிருக்கீங்க, எண்ணெய் ஊற்றுற இடத்த முடிச்சிருக்கீங்க, இன்னும் ஒளி இருக்கு. 5 4 பதில் சொல்லுங்க. இன்னும் 3 2 and 1. ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணலாமே பிளைண்டா? அம்மா. அம்மா. ஓகே. ஃபர்ஸ்ட் இது பார்த்துடலாம். ஓகே. இதில் வந்து நீங்கள் 6 விளக்க க்ளீனாக முடிச்சிருக்கீங்க. 6 விளக்குலையுமே 3 கலர் சேர்த்துருக்கீங்க. ஓகே. பட் ஆனால் நம்ம ஸ்டார்ஸை தொடவே இல்லை. பட் 6 விளக்குமே ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கீங்க. வெரி வெல் டன். உங்களுடைய முதல் கேள்வி, உங்கள் மகனுடைய பாட்டியுடைய கணவருடைய மருமகன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு கணவர் அப்படின்றது சரியான பதிலை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். முதல் கேள்விக்கு சரியான பதில் அண்ட் 5 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. 2வது கேள்விக்கு ஜென்ரலாக ஒன்று கெஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, உங்கள் கணவருடைய மச்சான் யாரு? என் தம்பி. உங்கள் தம்பி. தம்பியோடைய அம்மா எங்கள் அம்மா. அம்மாவுடைய கணவரின் அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டி வேணும். ஸோ அங்கே மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க, அங்கே தவறான பதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ 5 பாயிண்ட்ஸ் அங்கே கிடைக்காது. பட் இங்கே 6 விளக்கு அழகான கம்ப்ளீஷன் அண்ட் 2 கொஸ்டின்ஸில் 1 கேள்விக்கு சரியான பதில். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சுபா. வாங்க. ஆல்ரைட். ஸோ உங்களுடைய ரங்கோலிஸை பார்த்ததுக்கு பிறகும் நீங்கள் சொன்ன பதில்களை எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 பொசிஷனில் யார் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். வெல்
ரொம்ப ரொம்ப அழகாக இல்லைனாலும் ஒரு ஸ்டெப் கம்மி அப்படின்னு இருக்கிறவங்க கோலத்துல யாரு அப்படின்னா பிரியா நீங்க தான். ஸோ கோலத்துக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்கை விட ஒரு மார்க் கம்மி வாங்கினதுனால உங்களுக்கு கோலத்துக்கு 6 மதிப்பெண்களும் 2 கேள்விகளுக்குமே சரியான பதில் சொன்னதுனால 10 மதிப்பெண்களும் தரும். ஸோ டோட்டலி நீங்க வாங்கியிருக்கிறது 16 பாயிண்ட்ஸ். பட் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறதுனால ஸ்கோர் போர்டில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது 20 மதிப்பெண்கள். பிரியா வாழ்த்துக்கள், யூ ஆர் அட் நம்பர் 1 பொசிஷன் இந்த ரவுண்ட்ல. பிரியா இங்க இருக்க 4 பரிசுகள்ல உங்களுக்கு என்ன வேணும்? பீன் பேக் தான். பீன் பேக் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். வாங்க பிரியா எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது யாரு? கோலத்துல வந்து பரவாயில்லதான், விளக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஸ்டார்லாம் நம்ம ஆரம்பிக்க கூட இல்ல. ஆனா 2 கேள்விக்கு அதிரடியான பதில் கொடுத்துட்டீங்க. அதனால நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது நீங்க தான் அனிதா. வெரி வெல் டன். வாங்கியிருக்கிறது 14 பாயிண்ட்ஸ், 4 for the rangoli and 10 for the questions. ரெண்டும் பார்க்கும்போது 14 பாயிண்ட்ஸ் வருது. பட் ஸ்கோர் போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது உங்களுக்கு 15 மதிப்பெண்கள். நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற 3 கிஃப்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்? ரொட்டி மேக்கர். வாங்க எடுத்துக்கோங்க பிரியா. அதிர்ஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி. அடுத்தபடியாக கோலம்னா இப்படிதான் இருக்கணும், ரங்கோலினா இப்படிதான் போடணும் அப்படின்னு நம்ம கத்து கொடுத்தது காயத்ரி நீங்க தான். ரொம்ப அழகா கோலம் போட்டீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு தான் சரியான பதில் சொன்னீங்க. இல்ல கன்ஃபார்ம்டா நீங்க தான் இந்த ரவுண்ட்ல வந்து வின்னராக இருந்திருப்பீங்க. பட் nevertheless 7 for the rangoli and 5 for one question அப்படின்னு 12 வருது. வெரி வெல் பிளேட். 3rd பொசிஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்கோர் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது 10 மதிப்பெண்கள். இங்க இருக்கிற கெட்டில் அண்ட் அழகான சில்க் சாரியில் உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி கெட்டில். வாங்க ப்ளீஸ். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி. அண்ட் நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கிறது சுபா நீங்க தான். 1 ஸ்டெப் ahead of அனிதா இருந்தீங்க ரங்கோலியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தீங்க. ஸோ 5 + 5 நீங்க வாங்கியிருக்கிறது 10 மதிப்பெண்கள். உங்களுடைய ஸ்கோர் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது 5 மதிப்பெண்கள். நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்காக அழகான சில்க் சாரி காத்துக்கிட்டு ப்ளீஸ். ஸோ உங்களுடைய ஸ்கோர் போர்டோட ஒரு குவிக் ரீகேப் பார்த்துலாமா? அடுத்த ரவுண்ட் உங்களுடைய இசையை டெஸ்ட் பண்ண போறோம். எவ்வளவு நாலேஜ் இருக்கு, எவ்வளவு அழகா பாடுவீங்க, எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு பாட்டை கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா, பாடுறீங்களா இல்லையா அப்படின்றது தான். பட் நீங்க அந்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆக. அதிர்ஷ்டலட்சுமியோட ரவுண்ட் 2 இசை சம்பந்தப்பட்டது, எல்லாருக்குமே தெரியும். பாட்டை கண்டுபிடிக்கணுன்றதும் தெரியும். அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 2 ஸ்டார்ட் மியூசிக்ல உங்களுக்காக தி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஷேக் இஸ் கோயிங் டு பீ ஆன் தி கீஸ். உங்களுக்காக ஒரு அழகான பாடலை கீபோர்ட்ல வாசிப்பாரு. அந்த பாடலை நீங்க கண்டுபிடிச்ச கையோட பஸர் அழுத்த போறீங்க. மினிமம் 2 வரிகள் பாடணும், வார்த்தைகள் சரியாக தான் இருக்கணும், தவறாக இருக்கக்கூடாது. அப்படி பாடிட்டீங்கன்னா ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற இந்த 4 எக்ஸைட்டிங் ப்ரைசஸ், கிரைண்டர், ரைஸ் குக்கர், வாட்ச் அண்ட் டிவிடி பிளேயர். இந்த 4த்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் பிளாக் பண்ணி வச்சிரும். ஆனா தப்பா பாடினீங்கன்னா -5 கொடுத்துருவோம். நீங்க 2 வரிகள் பாடினால் போதும். அதை இன்னும் அழகாக பாட மெருகேத்து நமக்காக வந்திருக்காங்க இண்டிபெண்டன்ட் சிங்கர் அக்ஷயா. வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ டு போத் ஆஃப் யூ. ஓகே, ஸோ இவங்க எவ்வளவு சிறப்பாக இந்த ரவுண்டு விளையாடுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரையல் கொடுக்கறதுக்காக ஷேக் அண்ட் அக்ஷயா ரெடியா இருக்காங்க. அவங்களுடைய அறிமுக பாடல் கேட்கலாமா? So let's listen to that. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. தேங்க்யூ ஷேக் அண்ட் தேங்க்யூ அக்ஷயா. ஷேக் நீங்க வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அலோட் ஆயினா தான் ஞாபகம் வருது. ஷேக் செம்மையா வாசிக்கிறீங்க. ஆல்ரைட், ஸோ ஸ்டார்ட் மியூசிக் ரெடி ஆயிட்டீங்களா? ஸோ ஸ்டார்ட் மியூசிக்ல உங்களுக்காக முதல் பாடல் வந்துகிட்டே இருக்கு. ரெடியா இருக்கீங்களா? பஸர்ல விரல் இருக்கா? போலாமா? ஷேக் தி ஃபர்ஸ்ட் சாங் ப்ளீஸ். பிரியா பஸரை முதல்ல அழுத்தது நீங்க தான். சொல்லுங்க பிரியா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு உயர்விலுமே சொல்கிறதே இரவென்றால் பகலொன்று வந்திடுமே. You sang beautifully, Priya. Very well done.
சரியான பதில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற கிரைண்டர், ரைஸ் குக்கர், டிவிடி பிளேயர் அண்ட் வாட்ச்ல உங்களுக்கு என்ன வேணும்? அவர் டிவிடி பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ டிவிடி பிளேயர் உங்களுக்காக பிளாக் பண்ணிடலாமா? வாழ்த்துக்கள் பிரியா, உங்களுக்காக டிவிடி பிளேயரை பிளாக் பண்றோம். ஸோ ஷேக் அண்ட் அக்ஷயா, கேன் வி ஹியர் தட் ப்ளீஸ்? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. மணியோ அது பனியோ நீ ஓடிவிடு. தேங்க்யூ ஷேக் அண்ட் தேங்க்யூ அக்ஷயா. ஒன் மோர் டைம். அடுத்த பாடலுக்கு ரெடியா இருக்கீங்களா? 3 பேருக்கு பஸ்ஸர் வேலை செய்யலுமா? கமான், இதே மாதிரி காம்படிஷன் டைட்டா வைங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக. காயத்ரி, காயத்ரி பஸ்ஸரை ஃபர்ஸ்ட் அழுத்திருக்கீங்க, பாருங்க. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை மூழ்கிவிட ஆசை. நிஜமா நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நீங்க பாடணும்ன்றது தான் என்னோட ஆசை. அது ரொம்ப அழகா பாடிருக்கீங்க காயத்ரி. வெரி வெல் டன். நீங்க பாடுவீங்களா கண்டுபிடிப்பீங்களான்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. என்னோட ஆசையை பூர்த்தி செஞ்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் நீங்க இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? கிரைண்டர். வெரி வெல் டன் காயத்ரி. உங்களுக்காக கிரைண்டரை பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். அந்த பாடலை கேட்கலாமா? சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. தேங்க்யூ. வெரி வெல் டன் பிரியா அண்ட் காயத்ரி. 2 பேருமே 2 பாடல்கள் அழகா எடுத்திருக்கீங்க. சுபா அண்ட் அனிதா, உங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ண ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அண்ட் ஷேக். கம் ஆன், லெட்ஸ் ஹேவ் தி சாங். அனிதா கண்டுபிடிச்சிங்களா? பாடுங்க. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள் நெஞ்சம் சொல்கின்றதே. பூவோடு பேசாத காற்றென்ன காற்று என் பூஞ்சோலை கேட்கின்றது. வெரி நைஸ் அனிதா. பாடல் கேட்டுடலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் அனிதா கிட்ட வந்து மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்றதுக்குள்ள டக்குன்னு கண்ணு மாறிடுச்சு. எங்க போகுது கிஃப்ட், என்ன எடுக்கலாம்? ஸோ இருக்கிறது ரைஸ் குக்கர் அண்ட் வாட்ச். என்ன வேணும்? வாட்ச். வாட்ச் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். அண்ட் தி சாங் ப்ளீஸ். உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தாய் இந்த பெண்மை பூ பூத்ததே. நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததே. நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்னை இந்த தானா. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. 3 பேருமே அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல் டார்கெட் சுபா நீங்க தான். இந்த பாட்டு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாங் இந்த ரவுண்ட்ல. பிரியா, பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. புல்விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. பட்சிகளின் குக்கு கூ பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே. பியூட்டிஃபுல்.
உங்களுக்காக quite obviously ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்கு. என்ன gift சொல்லுங்க? குக்கர் ரைஸ் குக்கர் உங்களுக்காக தான் பிளாக் பண்ணி வைக்கிறோம். பிரியா வெரி வெல் டன். இந்த ரவுண்ட் வந்து 2 பாடல்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 40 மதிப்பெண்களும் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச 2 பரிசுகளும் காத்துட்டு நான் இருக்கு. உங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாம்னு இருக்கேன். எனக்காகவா? கண்டிப்பாக. இவங்க பாடி முடிச்ச கையோட நம்ம பிரேக் எடுத்த கையோட திரும்பி வந்த கையோட எனக்காக அந்த பாட்டை நீங்க பாடலாம். ஓகேங்களா? ரைட். So let's hear it. பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, பச்சைகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே, காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை நீட்டி, நதி பாடும் பாடல் கீழாய் பட்டு பின்னே, பூமி ஒரு வீணை அதன் காற்றின் கைகள் நீட்டுமே, கேட்கும் மொழி எல்லாம் அட சரி கம பதனி சரி. Wonderful. Thank you so much அக்ஷயா. ஒரு அப்கமிங் சிங்கர், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஷேக், நீங்க வந்து வாசிக்கும்போது ஒரு தடவையுமே ஐ ஆல்வேஸ் திங்க் தட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். ஸோ 2016ல நீங்க ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு போத் ஆஃப் யூ. பை. ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற ரவுண்ட் வந்து சூப்பர் ரவுண்டா இருந்தது. காம்படிஷன் வாஸ் வெரி க்ளோஸ், வெரி வெல் பிளேட் தேர். பட் அவுட் ஸ்டாண்டிங்கா விளையாடினது பிரியா நீங்க தான். 2 பாடல்களை முதல் 5லேருந்து 7 வினாடிகளுக்குள் கண்டுபிடிச்சிங்க. அண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் த ஸ்பாட் 40 மதிப்பெண்கள் 20+20 there. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச 2 பரிசுகளும் கத்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் கம். கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி. அண்ட் நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது அனிதா அண்ட் காயத்ரி. நீங்க 2 பேருமே தான். அனிதா வாழ்த்துக்கள், 20 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பிரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க. சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும். அண்ட் ஈக்குவலாக 20 பாயிண்ட்ஸ் வாங்கி நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது காயத்ரி நீங்க தான். வாழ்த்துக்கள். 20 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்க ஆசைப்பட்ட கிரைண்டர் உங்களை வாவாமான்னு கூப்பிடுது. வாங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி. சோ இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர் கார்டு ஒரு குவிக் லுக் பார்த்துடலாமா? அடுத்த ரவுண்ட் இன்னொரு கேம் சேஞ்சிங் பஸர் ரவுண்ட். எப்படி இந்த ரவுண்ட்ல வந்து டக்குன்னு பிரியா கன்சிஸ்டண்டா விளையாடணும் அப்படின்றதுக்காகவே லீடராக இருந்தாங்களோ, இந்த அடுத்த ரவுண்ட்ல வந்து என்னமா நீ சொல்ற, நாங்க இருக்கோம்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம் மற்ற 3 பேரும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. வெல், நம்ம கூட 4 கண்டெஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸான காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காம்படிஷன் நல்லா டைட் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ரவுண்ட்ல நீங்க அந்த கேமே மாற்ற முடியும். கேம் சேஞ்சிங் பஸர் ரவுண்டுக்கு நம்ம வந்தாச்சு. வந்தாமலை விளையாட ரெடியா இருக்கீங்களா? அதிர்ஷ்ட லட்சுமியில ரவுண்ட் 3. வந்தாமலையில உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 4 புதிர்கள் வரப்போகுது. ஒரு புதிருக்கு அப்புறம் 2வது புதிர், 3வது புதிர்னு ஆர்டராக வரும். ஒரு புதிருக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சிருச்சுனால் கண்டிப்பாக பஸர் அழுத்துங்க. பஸர் அழுத்தின கையோட சரியான பதில் கொடுத்துட்டீங்கன்னா ஆன் த ஸ்பாட் 20 மதிப்பெண்கள், தவறான பதில் சொன்னீங்கன்னா -5. ஆன் த ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற இந்த 4 எக்ஸைட்டிங் பிரைசஸ், த மைக்ரோவேவ் அவன், கீசர், 2 ஜார் மிக்சி அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன். இந்த 4 பரிசுகளில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதோ நாங்கள் உடனே உங்களுக்காக பிளாக் பண்ணிடுவோம். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், ஒரு பக்கம் +20 இருக்குது, இன்னொரு பக்கம் -5 இருக்குது. +20 கூட உங்களுக்கு பிடிச்ச பரிசும் இருக்குது. இப்போ வரக்கூடிய ரிடில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு வந்து 4 க்ளூ இருக்கலாம், ஒன்றுத்துக்கு 3 க்ளூ இருக்கலாம். எல்லா க்ளூஸும் நான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரிடிலுக்கு கொடுத்ததுக்கு பிறகு யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு மட்டுமே பஸர் அழுத்துங்க. ஐ யூ ரெடி? உங்களுக்கான முதல் க்ளூ இமயமலை, 2வதாக ராகவேந்திர, 3வதாக பஸ் மக்கள் கண்டக்டர், 4வதாக லதா ரஜினிகாந்த் அவர்கள். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். காயத்ரி, பஸரை முதல்ல அழுத்தினது நீங்க தான். சொல்லுங்க யாரு? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன கனெக்ஷன் சொல்ல முடியுமா? இமயமலைக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறவங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கண்டக்டர் அண்ட் லதா ரஜினிகாந்த். ஓகே. ஸோ ராகவேந்திரர் கும்பிடுறவர். ஓகே, பதில் பார்த்துடலாங்களா? The one and the only superstar ரஜினிகாந்த் அவர்கள். ஆன் த ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற மைக்ரோவேவ், கீசர், 2 ஜார் மிக்சி அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல உங்களுக்கு என்ன வேணும்? கீசர். உங்களுக்காக கீசரை பிளாக் பண்ணி வைக்கிறோம் காயத்ரி. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நமக்கான 2வது புதிர் இந்த ஸ்கிரீன்ல வரப்போகுது. லெட்ஸ் வாட்ச் இட். என்னோட இமெயில் ஐடிக்கு உன்னோட ரெஸ்யூமே அனுப்புனா நான் டவுன்லோட் செஞ்சுக்கிறேன்.
அப்படின்றத சுத்தமான தமிழ்ல சொல்லணும். Your time starts now. காயத்ரி, என்னோட மின்னஞ்சல் முகவரிக்கு உன்னோட என்னோட மின்னஞ்சல் முகவரிக்கு உன்னோட உங்க டைம் போயிட்டு இருக்கு காயத்ரி. ரெஸ்யூம் அனுப்பினா பதிவிறக்கம் செஞ்சுக்கிறேன். ஃபார் ரெஸ்யூம் we can say 5 4 3 2 1 டைம் அப். கண்டிப்பாக பதில் தெரிந்தால் மட்டுமே அழுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரியா சொல்லுங்க. என்னுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உன்னுடைய விண்ணப்பத்தை அனுப்பினால் நான் பதிவிறக்கம் செய்து கொள்கிறேன். பார்க்கலாம். விண்ணப்பம் அப்படின்றது சரியான்னு தெரியல. விண்ணப்பம் இஸ் அப்ளிகேஷன், ரெஸ்யூமே கிடையாது. an application. Anyway, we just to know the answer. சரியான பதில் பார்த்துடலாமா? வாங்க. என்னுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உன்னுடைய கல்வி தகுதி படிவத்தை அனுப்பினால் நான் அதை பதிவிறக்கம் செய்து கொள்கிறேன். சுய விபர படிவம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? ரெஸ்யூமே அப்படின்றது இவ்வளோ நம்ம சொல்லுவோம். இப்போ ரெஸ்யூமே அப்படின்றதே ஒரு தமிழ் வார்த்தை ஆயிடுச்சு. பட் யா, தட் இஸ் த கரெக்டான ஒரு வார்த்தை. அதுதான் இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியாதது அப்படின்றதுனால தான் இதில் ஒரு அழகான விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ சுய விபர படிவம் அப்படின்றது தான் ரெஸ்யூமே அப்படின்றது. டவுன்லோட் அப்படின்றது பதிவிறக்கம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இல்லையா? பட் வி ஹோப் தட் ஸ்கோர் இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு புதுமையான விஷயம் கற்றுருப்பீங்கன்னு. ஸோ காயத்ரி, இதில் வந்து நீங்கள் மின்னஞ்சல் அப்படின்றது மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மற்ற 2 இங்கிலீஷ் வார்த்தைகள் நீங்கள் அண்ட் பதிவிறக்கம் சொன்னீங்க. பட் ரெஸ்யூமே சொல்லாததுனால உங்களுக்கு -5 தான் தரப்படும். சாரி த. ஸோ இந்த ரவுண்டில் வந்து யாருக்குமே ப்ரைஸும் கிடையாது அண்ட் யாருக்குமே வந்து +20 கிடையாது. காயத்ரி -5 மட்டுமே. அடுத்த க்ளூக்கு போக ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்காக வந்தாமலையின் 3வது புதிர் இதோ இந்த ஸ்க்ரீனில் 2 வண்டி இருக்குங்க. ஏ ஒரு வண்டி, பி ஒரு வண்டி. இதில் வந்து சொந்த வண்டி அப்படின்றது எந்த போர்டு? ஓன் போர்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? நம்பர் 2 பிரியா சொல்லுங்க. ஒயிட் போர்ட். ஒயிட் போர்ட். ஒயிட் போர்ட் தான் சொந்த வண்டி. அது வந்து டாக்ஸி. அது வந்து டாக்ஸி. yellow போர்டு வந்து டாக்ஸி. ஒயிட் போர்ட் தான் சொந்த வண்டிக்கான போர்டு அப்படின்றீங்க. பார்த்துலாமா பிரியா? கண்டிப்பா. ஓன் போர்டு அப்படின்றது ஒயிட் போர்டு வண்டி தான். கரெக்ட். அப்சல்யூட்லி ரைட் பிரியா. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற மைக்ரோவேவ் அவன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் அண்ட் 2 ஜார் மிக்ஸியில் என்ன வேணும்? மைக்ரோவேவ் அவன் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம் பிரியா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. And the last question, final question, Shubha, நீங்க ப்ளீஸ் Shubha. ஓகேவா? பட் கண்டுபிடிச்சிடணும். ஓகேயா? ரெடி? ஆல் தி பெஸ்ட். உங்களுக்காக வந்தாமலையில் வரக்கூடிய கடைசி அண்ட் ஃபைனல் புதிர் இதுதான் உங்களுக்காக இந்த ஸ்க்ரீன்ல. ஜெயிக்கிறமா தோக்குறமாங்கிறது முக்கியம் கிடையாது, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறங்கிறதா முக்கியம். தோத்தா நான் எங்கள் மாமனார்கிட்ட என்னடா சொல்லுவேன்? தோத்தம்னு சொல்லு. டேய், நகையில் அடமானம் வச்சு கொடுத்துருக்காரா? போடா, அவன் கட்சி அடக வச்சுட்டு திருப்ப முடியாம தெரியுறேன் நகையா. எத்தனை பேரு இந்த ஸ்க்ரீன்ல ஒரு முகத்தை வந்து மார்க் பண்ணிருக்காங்க, பிளர் பண்ணிருக்காங்க. அந்த முகம் யாருக்கு சொந்தம் அப்படின்றது தான். Your time starts now. 4 Shubha. Finally. சொல்லுங்க Shubha. பரோட்டா சூரி. அது வந்து என்ன படம் சொல்லுவேன்? கேடி பில்லா கில்லாடிறாங்க. கேடி பில்லா கில்லாடிறாங்க திரைப்படத்தின் ஒரு சீன்ல பரோட்டா சூரியோட முகத்தை மார்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க Shubha. பார்க்கலாமா? ஜெயிக்கிறமா தோக்குறமாங்கிறது முக்கியம் கிடையாது, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறங்கிறதா முக்கியம். தோத்தா நான் எங்கள் மாமனார்கிட்ட என்னடா சொல்லுவேன்? தோத்தம்னு சொல்லு. டேய், நகையில் அடமானம் வச்சு கொடுத்துருக்காரா? போடா, அவன் கட்சி அடக வச்சுட்டு திருப்ப முடியாம தெரியுறேன் நகையா. எத்தனை பேரு? வெரி வெல் டன் Shubha. பரோட்டா சூரி என்பது சரியான பதில். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற அந்த 2 ஜார் மிக்ஸி அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் 2 ஜார் மிக்ஸி கம்பெனிக்கே சொந்தம். இந்த ரவுண்ட்ல உங்களுடைய ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். ஒரு கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கீங்க. அனிதா இந்த ரவுண்ட்ல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. பட் முதல்ல வந்து பதில் சொன்னது பிரியா. நீங்க தான் 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கான கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் கம். அடுத்தபடியாக கண்டிப்பாக அர்ச்சனாக்காக நான் இந்த தியாகம் செய்வேன், இந்த பதில் நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு Shubha பஸர் அழுத்தி 20 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. அண்ட் சோ ஹாப்பி ஃபார் யூ. வாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்களுக்கு கூப்பிடுது. அடுத்தபடியாக காயத்ரி, ரொம்ப சிம்பிளா நீங்க இதே ஃபர்ஸ்ட் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிருக்கலாம். பட் ஒரு தவறான பதில் சொன்னதுனால 20 - 5 15 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச கீசர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க. இது வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 விளையாடி முடிச்சு
டோட்டல் யார் அதிகமாக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அவங்க தான் நம்மளுடைய ஜி பூம்பா அப்படின்ற மெகா பம்பர் ரவுண்ட் விளையாட போறீங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டோட்டல்ஸ் வந்து நம்பர் 4 பொசிஷன்லேருந்து போகலாமா? 4th பொசிஷனில் இருக்காது சுபா, நீங்கள் தான் 25 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நம்பர் 4 பொசிஷனில் இருக்கீங்க. என்னெல்லாம் பரிசுகள் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு? சில்க் சாரி, ஆண்ட்ராய்ட் ஃபோன். சில்க் சாரி அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சுபா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. அண்ட் ரொம்ப குவைட் அண்ட் சோபராக இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வைலண்ட் ஆகுங்க அப்படின்னு அவங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிப்போங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. அடுத்தபடியாக நம்பர் 3 பொசிஷனில் இருக்கிறது அனிதா, நீங்கள் தான். நீங்கள் இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே சமத்து பசங்களாவே வந்திருக்கீங்க. ஸோ அடுத்த சமத்துக்குட்டி அனிதா நீங்கள் தான். நீங்கள் வாங்கியிருக்கிறது 35 மதிப்பெண்கள். வெரி வெல் பிளேட். என்னெல்லாம் பரிசுகள் வாங்கியிருக்கீங்க? ரொட்டி மேக்கர் அண்ட் வாட்ச். வெரி குட் அனிதா, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தான் நம்புறோம். அண்ட் இன்னும் நிறைய ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னும் கான்ஃபிடென்ட், நைஸ் அண்ட் போல்ட் அண்ட் அவுட் கோயிங்காக இருங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறது வெரி குவாய்ட் சைலண்ட் பாம் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து ரொம்ப குவைட்டாக இருந்து அடி நடிச்சு கேமில் வந்து 45 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறது காயத்ரி, நீங்கள் தான். வெரி வெல் பிளேட். என்னெல்லாம் பரிசுகள் வாங்கியிருக்கீங்க? கிரைண்டர், காஃபி கெட்டில் அண்ட் கேசர். Very well done Gayatri, God bless you. And நீங்கள் வந்து you're moving on to another beautiful stage of your life. கூடி சீக்கிரம் ஒரு தாயாக போறீங்க. அதனால உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் குட்டி பாப்பா வந்தோடனே கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. God bless you. அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் தான் சொல்கிறேன், நான் தான் வின் பண்ணுவேன். யார் கேட்குறா என் பேச்சை? யாரும் கேட்கறது இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து டமால்னு ஸ்கோர் வாங்கிட்டே போகிறவங்க பிரியா, நீங்கள் தான். 3 சுற்றுகள் ஆனால் 80 மதிப்பெண்கள். அட் நம்பர் 1 பொசிஷன் பிரியா, வெரி வெல் பிளேட். என்னெல்லாம் பரிசுகள் வாங்கியிருக்கீங்க? டிவிடி பிளேயர், மைக்ரோவேவ் அவன், ரைஸ் குக்கர், பீன் பேக். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா, 4 பரிசுகள் அதிரடியாக வின் பண்ணியிருக்கீங்க. 80 மதிப்பெண்கள் அண்ட் நம்பர் 1 பொசிஷன். இன்றைய அதிர்ஷ்டலட்சுமி எபிசோட்ல ஜி பூம்பா அப்படின்ற மெகா பம்பர் ரவுண்ட் விளையாட போறது நீங்க தான். ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா வாங்க. ஸோ பிரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதிகமான ஸ்கோர்ஸ் இன் ஆல் தி 3 ரவுண்ட்ஸ். எல்லா ரவுண்ட்லையுமே லீடராக இருந்திருக்கீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்காக தான் இங்கே நீங்கள் இந்த பிக்கப் பெரிய ரவுண்டு ஜி தமிழோடைய இந்த அதிர்ஷ்டலட்சுமி நிகழ்ச்சியோட ஜி பூம்பா விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடணும்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாடுங்க. She is a fantasy, sha-na-na-na-na, oh oh. She has a harmony, sha-na-na-na-na, oh oh. No one knows she's a mystery, sha-na-na-na-na, oh oh. Fills her heart with ecstasy, whoa 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 whoa, yeah. Thank you so much. ஆனா நான் படிச்சதெல்லாம் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்னால நீங்க பாடுறது எனக்கு எதுவுமே புரியல. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒரு ஊரில் அழகே ஒருவாய் ஒரு தீர்ந்தாளே, நான் தான் அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் பாத்தீங்களா? உங்களுக்கே சிரிப்பு வருது இல்ல இதெல்லாம் பாடும்போது? இன்னும் கொஞ்சம் பாருங்களேன், நல்லா இருக்கு. அவள் பழகும் விதங்களை பார்க்கையில் பல வருட பரிச்சயம் போல் இருக்கும், இதுவும் வாஞ்சைகள் தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். நான் ப்ளஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் என்னையே ப்ளஷ் பண்ண வச்சுட்டீங்க. ஆனால் அந்த பாட்டு எனக்காக தான், அதுக்காக நீங்கள் எல்லாம் கைத்தட்டி ஆகணும் இப்போ. தேங்க்யூ ஸோ மச் பிரியா, வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் வந்திருக்காங்க உங்க கூட? என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, அம்மா, 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. எங்கே இருக்காங்க உங்கள் சிஸ்டர்ஸ்? 3 சிஸ்டர்ஸ். 3 சிஸ்டர்ஸ். சித்தி ஓகே, சித்தப்பா சித்தி இருக்காங்க. வணக்கம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபுல் ஃபேமிலி இங்கே வந்து உங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. நீங்க வந்து இந்த எபிசோட்ல வந்து அதிர்ஷ்டலட்சுமி ஆயிட்டீங்க. அண்ட் அந்த அதிர்ஷ்டம் எவ்வளவு உங்களுக்கு கை கொடுக்குது இந்த மெகா பம்பர் ரவுண்ட்ல இருந்து பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள், இந்த கேம் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்காக இங்க 4 ட்ரெஷர் பாக்ஸஸ் இருக்கு. எல்லா பாக்ஸுமே பூட்டு போட்டு வச்சிருக்கோம். இந்த 4 பாக்ஸ்க்கான சாவி இந்த போல்ல இருக்கு. ஆனா போல்ல டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக 7 சாவிகள் இருக்கு. ஏதோ 4 சாவி தான் இந்த 4 பாக்ஸ்க்கு மேட்ச் ஆகும். ஒரு டைம்ல ஒரு சாவி தான் நீங்க எடுத்துட்டு போக முடியும். எடுத்துட்டு போய் 4 பாக்ஸுமே ஓபன் பண்ணுவீங்க. அந்த 4 பாக்ஸ்க்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸா பசிலோட பீசஸ் இருக்கும். அந்த பீசஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த டேபிள் மேல வச்சு நீங்க அதை ஒரு ஃபுல் ஜாயிண்ட் பிக்சராக கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு உங்ககிட்ட இருக்கிறது 1 full minute, 60 நொடிகள் மட்டுமே. ஓகேங்களா? இந்த 60 வினாடிகளுக்குள்ள நீங்க எவ்வளவு அழகா இந்த என்டையர் போர்டை கிரியேட் பண்றீங்கன்றத பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிறது 1 minute and your time starts now. Awesome. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் கண்டிப்பாக இருக்கு at level 1. ஓகே,
முதல் சாவிலேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க, க்ளூவும் கிடைச்சிருக்கு. ஓ, செகண்ட் பாக்ஸுமே ஓபன் பண்ணிட்டீங்க. வண்டர்ஃபுல். அதுல போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஓகே ஓகே. க்ளூ எடுக்கணும், அதை நீங்க அடுக்கணும். 20 செகண்ட். ஓகே, தேர்ட் பாக்ஸ். சூப்பர். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். 10 9 8 7 6 5 4 3 2 1 and time up. ஓகே. ஆனா நிஜமாவே அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்க சைடுல இருந்ததுன்னு முதல் 2 டப்பால நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஓபன் ஆன உடனே I was sure you're going to complete it. பட் I think இந்த பாக்ஸ் ரொம்ப மக்கர் ஆயிடுச்சு. ஆமா. இல்லையா? சரி, எடுத்த க்ளூஸை வச்சு உங்களால கெஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். யா, ஹாப்பி நியூ இயர். அது எப்படின்னு பாருங்க. ஹாப்பி நியூ இயர். பட் 2016ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்க வேண்டும். அண்ட் நீங்க மிஸ் பண்ண கிஃப்ட் வந்து எந்த வகையிலாவது உங்களுக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. பட் சுப்ரியா, இந்த மிகப்பெரிய ரவுண்ட்ல அவ்வளோ க்ளோஸான காம்படிஷன்ல விளையாடுனீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. அப்படியா? கண்டிப்பா. அப்படியே டோட்டலா அப்படியே ஃபுல் எல்லா சென்சஸுமே உருணும்ல. கண்டிப்பா. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் விளையாண்டு. ஸ்கூல் படிக்கும்போது அந்த கோ விளையாடுவோம்ல, அப்போதான் இந்த மாதிரி ஓடுறது பண்றதுலாம் இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நல்லா இருக்கு. ஒரு கொக்கோ ஃபீலர் இருந்ததுன்றீங்க பிரியா. பட் என்ன மெகா பம்பர் பரிசு மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். So everyone together, let's say this at the count of 3, 2 and 1. Z boom ba. LCD TV with a home theater மிஸ் பண்ணிட்டீங்க. பட் டோன்ட் வரி அட் ஆல். எக்கச்சக்கமான பரிசுகள். அண்ட் இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்ற டைட்டில் உங்களுக்கு தான் சேரும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேர். மற்ற கண்டஸ்டன்ஸும் வந்துருங்க ப்ளீஸ். இந்த ஆண்டோடைய கடைசி எபிசோட், பட் த பிகினிங் ஆஃப் மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ் அஹெட். 4 அதிர்ஷ்டலட்சுமிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த ஆண்டின் கடைசி அதிர்ஷ்டலட்சுமிகள் நீங்க தான். Thank you so much for being a part of the show. And எங்களுடைய வின்னருக்காக இது ஒரு little token of our love and appreciation. Thank you so much. Thank you so much. Shubha, இது உங்களுக்காக. நாலு மிக அழகான contestants and 4 பேருமே ரொம்ப சாந்த ஸ்வரூபினியா இருந்தே ரொம்ப அழகா விளையாடினாங்க. இவங்கள மாதிரி நீங்களும் அடுத்த வருஷம் அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எனக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க, எக்கச்சக்கமான போட்டிகள், பரிசுகள் அண்ட் அதிர்ஷ்டலட்சுமின்ற டைட்டில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த ஆண்டு, ஆமாங்க, அடுத்த வருஷம் உங்களை சந்திக்க வர இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம். Wishing you all a very happy new year in advance. This is Adishtalakshmi presented by Zee Tamil and powered by Volani and Pons. Take care and be good. Bye bye. Good night.